ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி செய்திக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உங்க தயவினால் என்னை ரட்சித்தீரே. உங்க கிருபையா என்னை உயர்த்தினீரே. உங்க தயவினால் என்னை ரட்சித்தீரே. உங்க கிருபையா என்னை உயர்த்தினீரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உங்க இரக்கத்தால் பாவத்தை மன்னித்தீரே. உங்க அன்பினா என்னை அணைத்து கொண்டீரே. உங்க இரக்கத்தா என் பாவத்தை மன்னித்தீரே. உங்க அன்பினா என்னை அணைத்து கொண்டீரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை ஆசீர்வதித்தீரே. குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை ஆசீர்வதித்தீரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தகுதி இல்லா எனக்கு ஊழியம் தந்தீரே. ஒன்றும் இல்லா எனக்கு வரங்களை தந்தீரே. தகுதி இல்லா எனக்கு ஊழியம் தந்தீரே. ஒன்றும் இல்லா எனக்கு வரங்களை தந்தீரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தயவு கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே உமக்கே துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். செய்தி நேரம் அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரேமா வார்த்தைகளை கர்த்தரின் நாவில வைத்து நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் தேவையான ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிற இன்னும் உம்மை கிட்டி சேர வைக்கிற ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைகளை நாவில வைத்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய மனவாட்டி சபையாரோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் செய்திக்கு நேரே கடந்து செல்வோம். ரோமர் 6:20 அந்த செய்தி நம் வசனத்தை 23 மன்னிக்கும். ரோமர் 6:23 நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு 3ஆவதாக ஒரு பாவத்தை குறித்து நம்ம தியானிப்போம். 6:23
பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். பாவம் செய்தான் அது ஆத்ம மரணத்தை உண்டாக்குறது, சரீர மரணத்தையும் சில சமயம் அது உண்டு பண்ணும். ஆனா ஆண்டவருடைய கிருபை வரமோ நமக்கு என்னத்தை உண்டாக்குகிறது? அப்படிப்பட்ட இருந்த நமக்கு நித்திய ஜீவனை அது கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு அதை குறித்து நம்ம பார்த்தோம். முதல்ல எந்த பாவத்தை பார்த்தோம்? பெருமை. ஆமென். பெருமை பார்த்தோம். ரெண்டாவது கீழ்ப்படியாமை என்ற பாவம். இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமாவே என்ன பண்றது இல்லை, எடுத்துக்கொள்றது இல்லை. நம்ம அதை சிம்பிளா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை நடைமுறையில கடைபிடித்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா மூன்றாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பொறாமை என்கிற ஒரு பாவம். அடுத்தது என்னது? பொறாமை. அதை நம்ம பெரிய விஷயமாவே நம்ம எடுத்து கொள்றது இல்லை. வீட்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வருது. மனைவி பார்த்தா புருஷனுக்கு பொறாமை, புருஷனை பார்த்தா மனைவிக்கு பொறாமை, பிள்ளைங்க அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை, அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாமை, எல்லா இடத்துல என்ன இருக்கு? இந்த பொறாமை என்ற பிசாசு, இந்த ஆமை வந்துடுது. மெதுவாக ஆமையை போல மெதுவாக நமக்குள்ள வந்து நமக்கு பொறாமைப்படுத்துறது நம்ம பார்க்குறோம். அந்த ஊழியக்காரக்குள்ளேயே பொறாமை. அந்த சபை வளர்ந்தா இந்த சபை பாஸ்ட்டு பொறாமை, இந்த சபை வளர்ந்தா அந்த போஸ்ட் பொறாமை, பெரிய பெரிய ஊழியக்காரர்களே பொறாமை வருது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன், முக்கியமாக ஹையாக இருக்கிற ஊழியக்காரங்கள சமாதானமே இல்லை. இந்த டிவியில் அவங்க பேசுறது இல்லை, அந்த டிவியில் இவங்க பேசுறது இல்லை, இவங்க டிவியில் அவங்கள சேர்த்துறது இல்லை, அவங்க டிவியில் இவங்கள சேர்த்துறது இல்லை. ஆனால் எல்லா கருத்திற்கு நம்ம ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் நடுவில் என்ன வந்து மாட்டிக்குது? இந்த பொறாமை வந்துடுது. அவர் உயர்ந்துட்டாரு, இந்த ஊழியம் உயர்ந்துருச்சு, இவங்க டிவி நல்லா போகுது, நம்ம டிவி போட்டி தான் வருது தவிர பொறாமையும் போட்டி வருது தவிர எல்லாம் இணைந்து ஊழியம் செய்ய பிசாசு என்ன பண்ண மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் பவுல் மூலமாக சொன்னார், நீங்கள் சண்டை போடுறீங்களோ சச்சரவு பண்ணுறீங்களோ என்னவோ பண்ணிட்டு போங்க, ஆனால் என் சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிவிங்கன்ட்டு நம்மளை விட்டு வச்சிருக்காரு. அதற்கான பலனை எங்கே தருவார்? பரலோகத்தில் தருவார். இப்படி எல்லாம் காரியங்களை பாருங்கள். அது ஊழியக்காரையும் விடுறதில்ல, விசுவாசிகளை விடுறதில்ல, உலகத்தாரையும் விடுறதில்ல, ராஜாக்களை விடுறதில்ல, அரசியல்வாதிகளை விடுறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வந்து என்னென்ன செய்கிறாங்கன்றது தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். பொறாமையில் அது எவ்வளோ டேஞ்சர் என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்குது, எனக்கு பொறாமை இருக்குதுன்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பின்னாடி சொல்கிறாங்க, உங்களுக்கு மைக் செட்டு சரியாக சத்தம் கேட்கல, அப்போ அங்கே சவுண்டு சரியாக கேட்கறது இல்லைன்னு நான் புரிந்து கொண்டேன். அது என்னன்னு பாருங்கப்பா. பாருங்கள், நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தது அவங்களுக்கு பொறாமையாக இருக்குதா? நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் நம்ம வாசித்து தியானிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின், நல்ல கவனிங்க, முதல் காணிக்கை கொண்டு வந்தது யாரு? காயின். நல்லா புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே கெட்டவன் தான் முதல் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான். அது பைபிள் படிக்கும்போது கவனமா நீங்க படிக்கணும். காயின் முதல்ல என்ன கொண்டு வந்தா? காணிக்கை கொண்டு வந்தா. அடுத்தது ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இவனுடைய காணிக்கை வந்து ஆண்டவர் விலக்கி சொல்றார். ஆனா அவனை வந்து மொட்டையா என்ன சொல்றாரு? காயின் காணிக்கை கொண்டு வந்தான். ஆனா ஆபேலுக்கு அப்படி சொல்ல. ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளிலே அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அப்படி நாமெல்லாம் என்ன கொண்டு வரணும்? முதன்மை தலையீற்று அப்படின்னு சொன்னா பணத்திலேயே இப்ப அதிகமா இருக்கிற பணம் எது? அதுவே தெரியல நமக்கு போச்சு. இப்போ 500 ரூபாய் தான் தலையீற்று, புரியுதா? அந்த 500 ரூபாய் ஆபேல் எடுக்கிறார், தலையீற்றை நல்லதை பெஸ்டா எடுக்கிறார். அடுத்தது என்ன எடுக்கிறாரு? கொழுமையானது எடுக்கிறார். கிழிஞ்சு போனது, நஞ்சு போனது, சுருட்டுறது, போட்டது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. நல்ல கொழுமையாக இருக்கணும். அந்த பணம் எடுத்துகிட்டு வந்தால் அது அப்படியே பேங்க்கில் இருந்த கத்தி மாதிரி போய் நம்ம என்ன பண்ணோம்? கொழுமையாக கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த கல்ல ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க, நமக்கு தான் அதெல்லாம் இல்லையே, நம்ம ஒரு 10 ரூபாய் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு கொழுமையானதையும் முதன்மையானதையும் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னு பாருங்க. அப்படி கொடுத்ததுனால என்னாச்சு? அவன் என்ன பாவம் செஞ்சா? நல்ல காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தான். அதனால அவனுக்கு என்ன கதி வந்தது பாருங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கை, நல்ல கவனிங்க, முதல் யாரை கர்த்தர் அங்கீகரித்தார்? ஆபேலை அங்கீகரித்தார்.
என்றைக்குமே நம்ம காணிக்க கூட தான் ஆண்டவர் வாங்கிடுவாங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கணும். அதனால தான் மனுஷன் முகத்தை பார்ப்பான். நான் ஒரு 1000 ரூபாய் காணிக்க அப்படியே போட்டிங்கன்னா நீங்களே என்ன பெருமையாக பேசுவீங்க. ஆனால் கர்த்தர் என்ன இருதயத்தை பார்ப்பான். புரியுது உங்களுக்கு? முதல் வந்து ஆபேலை ஏற்றுக்கொண்டார், அடுத்தது தான் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதே காயினை சொல்லுங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பார்த்தீங்களா? காயினை அங்கீகரிக்கல, அதனால அவனுடைய காணிக்கை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது காயினை ஆரம்பிச்சு ஆபேல சொன்னாரு. ஆனா ரெண்டாவது வரும்போது யாரும் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஆபேல முதல் சொல்லிட்டு காயினை ரிவர்ஸ்ல பின்னாடி விடுறாரு. பாருங்க என்ன அழகா ஆண்டவர் பார்க்குறாரு பத்திய மனுஷனே. அதுதான் நம்ம பின்னாடி வாழ்க்கையில் இருந்தாலும் நம்மை முன்னாடி கொண்டு போயிடுவார். வேலையிலே சொல்லுங்களேன், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை விட நம்மளை கர்த்தர் முன்னாடி கொண்டு போகணும்னா கர்த்தரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். தேவனால் நம்ம அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் அவனை விட இவனை தூக்கிட்டார். பாருங்க, இவனை மேலே பண்ணிட்டார், அவனை கீழே பண்ணிட்டார். அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில் காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் என்னை அங்கீகரித்து இருக்கிறாரா, என்னுடைய இருதயம் அவருக்கு விருப்பமாக இருக்கான், என்னுடைய செயல்பாடு கர்த்தர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பது முதல் பாயிண்ட். அதற்கு பிறகு கொடுக்கிற காணிக்கையில் முதன்மையானதை நாம் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பாருங்க, ஆண்டவர் ஆபேலை ஏற்றுக்கொண்டாரா, காயினை கைவிட்டாரா, அவனுடைய காணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா? அங்க நடந்த சம்பவம் பாருங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, பாத்தீங்களா? பொறாமையும் அடுத்தது என்ன உண்டாகுது, எரிச்சல். ஏன் காணிக்க தள்ளிட்டாரு, இவன் காணிக்க ஏத்துக்கொண்டாரு. உடனே ஒரு பொறாமையினால அவனுக்கு என்ன வருது, எரிச்சல் வருது. நம்ம அதில் சிம்பிளா தானே எடுத்துக்கிறோம். பாஸ்ட் அவங்கள மட்டும் பாட விடுறாரு, இவங்கள மட்டும் பாட விடுறாரு, நமக்கு என்ன வரும், அந்த பொறாமை எரிச்சல் எல்லாம் சிம்பிளாக வருது. பாருங்க, காயினை போல உலகத்தில் அப்படிதான் வருது. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் உயர்த்திட்டா பொறாமை வருது, எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் வந்தோடனே என்ன பண்றான் பாருங்க, அவன் முகநாடி வேறுபட்டது. அப்படியே முகநாடி. இப்பவே பார்த்தீங்களா, ஏன் அவனை தேவன் அங்கீகரிக்கலன்றது புரியுதா? அவனுடைய இருதயத்துக்குள்ள எரிச்சல், பொறாமை, கோபம், அன்பில்லை, தன் சகோதரன் மேல அன்பில்லை. சரி, நம்ம அண்ணனுடைய காணிக்கை தானே, அடுத்த முறை என்ன பண்ணியிருக்கணும், அவர் நல்ல மனுஷனா இருந்தா அண்ணன் கிட்ட போய் கேட்கணும். அண்ணா எப்படி உன் காணிக்கை ஏற்றுக்கிட்டாரு, என் காணிக்கை தள்ளி விட்டாரு, அது என்ன ரகசியம், அதை கொஞ்சம் சொல்லிக் கொடு. என்ன ரகசியம் சொல்லிக் கொடுன்னு யாருக்கிட்ட கேட்கணும், அண்ணன்கிட்ட போய் கேட்கணும். அவர் சொல்லுவார், தம்பி இது ஒன்றும் விஷயம் இல்லைடா, முதல்ல நீ ஆண்டவர் சந்தோஷப்படுத்து, அடுத்தது காணிக்கை. அவர் சொல்லிக் கொடுத்துருப்பார். சொல்லிக் கொடுத்துருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாரா? கட்டாயம் சொல்லிக் கொடுப்பார். இவருக்கு என்னன்னா அதை கேட்குற மனசு இல்லை. உடனே ஈகோ, நீ யார் பெரியவனா, நான் பெரியவனா அப்படின்ற எண்ணம் வருது. நான் கிரிக்கெட் விளையாடும் போது எங்கள் தம்பி சின்ன பையன் ரொம்ப சூப்பராக விளையாடுவான், சேகர். அவன் சிக்ஸர்ன்றதை சிம்பிளாக அடிப்பான். எங்கள் ஊர்லேயே அவனுக்கு நீலகிரி டெண்டுல்கர் தான் அவன் பேரன். எல்லாம் கூட்டு போய் அவனை பயங்கர குள்ளமாக தான் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் செமையாக அடிப்பான், எவ்வளோ பேர் சிக்ஸர் அடிப்பான். நாங்களாம் ஒன்றா விளையாடுவோம். நான் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன், என் தம்பிக்கிட்ட, டே எப்பட்றா நீ சிக்ஸர் அடிக்கிற, எப்பட்றா ஒன்றால். நான் ஏதோ தூரத்துக்கு ஒன்று தான் அடிப்பேன். எதுக்கு போய் சொன்னது, எதாச்சும் நமக்கு தெரியாமல் போனால் தான் போகும், அது சிக்ஸர் போகும். மற்றதெல்லாம் இதாக விளையாடுவேன். ஆனால் அப்போ அவங்ககிட்ட கெஞ்சுவான், சிம்பிளாக அடிப்பான், சிம்பிளாக அடிப்பான். போக பறக்கும் எங்கேயோ போய் விழுகும். டே எப்பட்றான்னு சொன்னால் அந்த ரகசியம் உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னுவான். அவன் அப்படியே சொல்லுவான். அதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், அதெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னு நமக்கு ஆசையாக இருக்கும். நானும் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பேன், அவனையும் கவனித்து பார்ப்பேன். முடியறதில்லை. கரெக்டாக பண்ணுவான் அவன் நம்ம வாழ்க்கையில். அதை சொல்லித்தரல, அவன் கடைசி வரைக்கும் சொல்லித்தரல. புரியுது உங்களுக்கு? அப்படி போய் கேட்கணும். இப்போ அவன் சிக்ஸன் அடிக்கிறானே என்று பொறாமைப்பட்டு அவனை அமக்கிறது கூட இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளணும். சகோதரத்தில் கற்று, ஏன் என்னது ஆண்டவர் வேண்டானாரு, உன்னோடது மட்டும் ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு கேட்டிருக்கணும். இவன் கேட்கல. இவனுக்கு பொறாமையினால என்ன ஆகுதுன்னா முகநாடி மாறி எரிச்சல் உண்டாகி என்ன நடந்தது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? அப்ப எதுக்கு நீ முகநாடி இப்படி வேறுபடுது, நீ நன்மை செய்யல இல்ல. அப்ப இவனுடைய குற்றம் என்ன, ஆண்டவர் இவனை ஏன் ஏற்றுக்கொள்ளல, இவனுக்கு நன்மை செய்கிற இருதயம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கிற இருதயம் இல்லை, மற்றவங்களோடு கூட பாசம் இல்லை. அதெல்லாம் அவங்க ஆபேலுக்கு இருந்திருக்கிறது. அதை ஆண்டவர் அங்கீகரித்து இருக்கிறார். அந்த ரகசியத்தை ஆண்டவரே சொல்லிட்டாரு.
ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்ற, நீ ஏன்டா கோவப்படுற, ஏன் எரிச்சல் படுற, ஏன் நீ இது போல உங்க சகோதரன் மேல கஷ்டப்படுற, நீ நன்மை செய். நன்மை செய்தா உனக்கு என்ன இல்லை இல்லையோ, மேன்மை இல்லையோ. நன்மை செய்தா உன்னையும் நான் தூக்குறேன், உன்னையும் நான் ஏற்றுக்கொள்றேன், உன் காணிக்கையும் நான் பெற்றுக்கொள்றேன். நீ நன்மை செய்து பழகுனா இவன் அந்த எரிச்சலினோ அந்த கோபமும் அந்த மூர்க்கமோ தனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோல எப்படி என்னுடைய காணிக்கை விட்டுடலான்ற அந்த கோபத்துல பாருங்க, பாவமே அறியாத, அவனுக்கு துரோகமே செய்யாத, அவனுக்கு எந்த தீங்கு செய்யாத அவங்க சகோதரனை என்ன பண்றா பாருங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாத்தீங்களா, நீங்க நன்மையே யாருக்கு செய்யலன்னா நம்முடைய பாவம் எல்லாம் எங்க படுத்திருக்கோம், வாசற்படி. இப்ப நீங்க நிறைய நன்மை செய்தீங்கன்னா நீங்க செய்த பாவம் எல்லாம் எங்க போகும், கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமா மாத்திடுவார். அதனால தான் நன்மை செய்யுங்க, உங்க பாவத்தை ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுவார். பரலோகத்துல நீங்க வரும்போது இரக்கம் முந்தி கொள்ளுமா. அப்படின்னா பிசாசு உங்க பாவத்தெல்லாம் வந்து தேவனிடத்துல குற்றம் சாட்டுவான். அப்போ இந்த இரக்கம் அப்படியே பறந்து வரும். ஆண்டவரே அவங்க பாவிதான், சில பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனால் நிறைய இறக்கப்பட்டு நன்மை செய்தாங்க. ஏழை எளியவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இவங்க செஞ்சாங்க ஆண்டவரே. அதனால் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் வச்சு தராசில் வச்சு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இரக்கம் அங்கே வந்து என்ன பண்ணுமா, பரிந்து பேசுமா, முந்தி கொண்டு வந்து நிற்குமா. அதான் அந்த ரகசியத்தை சொல்றாரு. நீ நன்மை செய்டா, நீ நன்மை செய்த உனக்கு என்ன இல்லையோ மேன்மை கிடைக்கும்னா. இவன் நன்மை செய்யல, எரிச்சல் பண்ணிட்டான், என்ன நடந்தது பாருங்க. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயம் அப்படியே போய் மெதுவா நயவஞ்சகமா பேசுறான். உள்ளத்துல என்னன்னா அவன் மேல எரிச்சல் கோபம் எல்லாத்தை வச்சுட்டு அப்படியே வெளியே பிரைசலோ அப்படின்னு வாங்க. பார்த்தீங்களா, சில பேர் உள்ளத்துல பார்த்தா அப்படி பிரைசலோ நல்லா இருக்கீங்களான்னுவாங்க. அது போலதான் இது. அப்படி போய் பிரேஸ்லா பிரதர் நல்லா இருக்கியா அவன் சொல்லி வயலுக்கு கூட்டு போறான். அவனும் அவனை நம்பி வயலுக்கு போறான். என்ன நடக்குது பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாத்தீங்களா, பொறாமை எங்க போய் முடிந்தது, கொலையில போய் முடிஞ்சு. அவன் கொலை செய்யற பாவமா செஞ்ச அவங்க அண்ணன், காயின் அண்ணன் தம்பிக்கார எந்த பாவமும் செய்யல. பாவம் செய்யாம ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்ததுனால செத்து போனா பாருங்க. ஆனால் நீங்களே யோசிக்கக்கூடாது, ஓ காணி கொடுத்தா செத்து போயின்னு போட்டிருக்கு, அப்போ இனிமேல் காணிக்கையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். காணிக்கை உற்சாகமாக கொடுத்த தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால் சொந்த சகோதரனால் அவன் என்ன பண்ண, அடித்து முதல் கொலை அங்கே தான் ஆரம்பமாகுது. இப்போ முதல் கொலை செய்வதற்கு, பாவம் உருவாவதற்கு காரணமே பொறாமை, எரிச்சல் உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரை பார்த்தாலும் நீங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஒருத்தர் நல்ல பணக்காரராக இருக்காங்கன்னா அவங்க உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறாங்க, நம்ம எதுக்கு பொறாமைப்படணும்? அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அவங்க உழைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, சம்பாதித்திருக்கிறாங்க, இன்னைக்கு வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, அவங்க பங்களா கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமையே படக்கூடாது. நமக்கும் ஆண்டர் தருவார், நாம அப்படி எப்படி வாழலாம் அப்படி, அல்லது அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கலாம். எப்படி நீங்கள் இப்படி பணக்காரா, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர, இவங்க எப்படி இது எப்படியாவது காலை வாரி விடணும், இவங்களை எப்படியாவது இவங்களை பிரச்சனைக்குள்ளாகணும், இந்த வருமானத்தை நம்ம கெடுக்கணும். ஒரு நல்ல பெரிய கடையில் அவங்க கடை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கோம், அந்த கடை ஓனர்கிட்ட போய் அதை விட நாங்கள் அதிகமாக வாடகை தர்றோம், அது ஏன் இவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்க மோசமானவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறது, முறிக்கிறது. அந்த 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 அவங்களுடைய தொழில், அந்த மாதிரி காரியத்தை செய்கிறது தான் தேவன் வெறுக்கிறார். ரலிலே சொல்லுங்களேன். அவங்க நல்லா இருக்காங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். நாம் அப்படிப்பட்ட சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் தான் உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பார். சரின்னு ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும், அவங்க இன்னும் இதில் நீ பெரிதானவர்கள். ஆண்டவர் சொல்ல பார்த்தீங்களா, இருக்கிற நிலையிலிருந்து ஒன்று எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பேன், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்படிப்பட்ட எண்ணம் இறுதியை நமக்கு இருக்கணும். ஆசீர்வாதமாக இருக்காங்களா, சந்தோஷப்படணும், ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்றத நான் ஆண்டவர் விரும்புகிறான். ஆனால் இங்கே காயினோ, அவன் காணிக்கை ஏற்று கொண்டதுனால இவனுடைய காணிக்கை, இவன் செஞ்ச தப்பு, இவன் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, அதற்காக அநியாயமா என்ன பண்ணான், அவன் தம்பிக்காரனை கொன்று போட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் பொறாமை இருக்கணும்னா அந்த பொறாமை வளர்ந்து 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 அது எரிச்சல் உண்டு பண்ணி நம்மை கொலைகாரர்களாய் மாற்ற அது வல்லமை கொண்டது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. புரியுது என்ன ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ரெண்டாவது அதே போல் ஆதியாகமம் 37:11 வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யாருடைய சகோதரன்?
யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து ஆனா தகப்பனும் அவன் சொன்ன கனவெல்லாம் கண்டு என்ன வைத்திருந்தா மனதிலே பாருங்க. ஒரு கனவு காண்றது தப்பா? நம்ம தம்பி தான், செல்ல தம்பி, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பையன், அவர் கனவு கண்டுட்டான். என்னைக்குமே சிலதை நம்ம யதார்த்தமா நம்ம அண்ணன் தம்பிங்க கிட்டவே சொல்லக்கூடாதுன்றது தெரியுது பாருங்க. அவனுக்கு தெரியல பாவம், அவனுக்கு அந்த சின்ன பையன், அவனுக்கு அந்த கனவனுடைய அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரியாம போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், 16 அரிக்கட்டுகள், ஒரு சின்ன அரிக்கட்டை பார்த்து என்ன பண்ணுது, வணங்கி நிக்குதுன்ட்டான். இந்த தரிசனம் சொன்ன யோசேப்புக்கு தெரியல பாவம். ஆனா அந்த திருட்டு பசங்க யாருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த 11 பேருக்கு புரிஞ்சிச்சு. ஓஹோ, இவன் காலில் போய் நம்ம என்ன பண்ண வைக்கிறாரு ஆண்டவர், விழ வைக்கிறாரு. இப்ப 11ல இருந்து வாசிங்க, 18ல இருந்து வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல 10லயா 12லயா இவனுக்கு நம்ம வணங்கணுமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அப்பாவுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடா இப்படி ஒரு கனவு கண்டான். அதுக்கு முன்னாடி சகோதரர்களும் சொல்லுவாங்க, நாங்களாம் உன் காலில் விழுகணுமா அப்படின்னு வந்தோடனே அந்த பொறாமை ஆகப்பட்டது என்ன பண்ணிருச்சு. இப்ப 18ல இருந்து வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அங்க என்னத்துக்கு போறான் இவன் பாவம், அவங்கெல்லாம் எத்தனை நாள் போய் காணோம், அங்கே காட்டில் இருக்காங்க, வனாந்திரத்தில் இருக்காங்க, ஏதாவது கொடுத்துட்டு வரப்பா, சாப்பாடு கீப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். அவங்கள பார்த்து விசாரிச்சு கொடுத்துட்டு வரேன், நல்லது பண்ணுறதுக்கு சகோதரன் வர்றான். ஆனால் இந்த சகோதரர்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, கெட்டதான் நினைக்கிறேன், அவனை கொன்று ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நான் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். எப்படி பிளான் பண்றாங்க பாருங்க. ஒரு மனம் துதிக்கிறதுல ஒரு மனமா இருங்கடானா, இவங்க கொலை செய்யறதுல ஒரு மனமா இருந்து கொன்னுட்டு அதுக்கு ஒருத்த பிளான் சொல்றா, அது ஏதோ மிருக சாப்பிட்டுச்சுன்னு சொல்லல, விடு எங்க அப்பா நம்ம அப்பா நம்பிடுவாருன்னு சொல்லி அதே போல பண்ண பார்த்தாங்க. அது கதை உங்களுக்கு தெரியும். கடைசியில் ரூபன் அவனை தப்பு வச்சான், கடைசியில் அவனை விற்று போட்டாங்க. ஆனால் அப்பனே அதே போல் ஏமாத்தினாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்ச ஒரு ஆட்டை வெட்டி, ஆட்டையோ எதையோ வெட்டி ரத்தத்தில் தொய்த்து அனுப்பி நம்ப வச்சுட்டாங்க, உன் பையன் காணோன்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொப்பனை கண்ட தன் சகோதரனை விற்று போட்டாங்க பாரு. கொலை செய்வதற்கு எத்தனைத்தார்கள். ஆண்டவருடைய கிருபை அவன் மேலே இருந்ததுனால ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. அவன் அந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு விரோதமாக பொறாமையாக எழும்பி நம்மை அழிக்க பார்த்தாலோ ஆண்டவர் நம்மை குழியில் இருந்து தூக்கி எடுத்து மீண்டும் உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ பார்த்தீங்களா, அந்த பொறாமை என்பது அண்ணன் தம்பின்னு பார்க்கறது இல்லை, அக்க தங்கச்சின்னு பார்க்கறது இல்லை, சொந்த பந்தம்னு பார்க்கறது இல்லை, எரிச்சல். அவங்க மேலே அப்படியே கோபம் எரிச்சு, எப்படா இவங்க இப்படி இருக்காங்கன்னு அந்த எரிச்சலை தான் அது உண்டு பண்ணுகிறது. அது மிக மிக கொடுமையானது. எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்களேன். நம்ம அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுனால அங்க என்ன அந்த பொறாமை எங்க கொண்டு வந்து முடியுதுன்னு பாருங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. அந்த தூக்கு மரம் யாருக்காக ஆயத்தப்படுத்துறது? மொர்தெகாய்க்காக. மொர்தெகாய் என்ன தப்பு பண்ணா? ஒரு தப்பு பண்ணல. அவன் ராஜா கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சது. ராஜா அவனை நேசித்தாரு. எஸ்தர் அந்த வீட்டில் ராஜாத்தியா இருந்தான், அவ்வளோதான். இதை பார்த்து இவர்கள் யூதர்களாக இருக்கிறாங்க, அதனால இந்த ஜாதி பிரச்சனை இதை பிடிக்கல அவங்களுக்கு. அவன் அப்படியே என்னென்னமோ பண்ணி ராஜா கிட்ட போய் இவங்கிட்ட பற்றி மோசமாக சொல்லி இவனை எப்படியோ கொன்றணும்னு சொல்லி ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினான். அன்று ராத்திரி ஆண்டவர் கதையவே மாற்றினாரு. அல்லேலூயா. கதையவே மாற்றினார் பாருங்க. அந்த பொறாமையும் எரிச்சலும் கொலை வெறியும் இருந்த அதே யாரு ஆமான தூக்கில் போட்டான். இவர் மொர்தெகாய் போட வேண்டிய அந்த தூக்கில் அவன் போனதுக்கு காரணம் என்னன்னா பொறாமை. பொறாமை என்பது தான் அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. பொறாமைப்பட்ட அவனை தூக்கில் போட்டு கொன்றான். பெரிய பாவம் செய்யலை, அந்த பாவம் எவ்வளோ பேச பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன். விபச்சாரம், வேசித்தனம்,
இந்த விக்கிரக ஆராதனை இதுதான் பெரிய பாவம், இதெல்லாம் நான் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏமாந்துடக்கூடாது. பொறாமை ரொம்ப டேஞ்சர். யார் மேலே பொறாமப்படாதீங்க. யார் உயர்ந்த உங்க முன்னாடி நீங்க சொந்தமோ பந்தமோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சி யார் நல்லா இருந்தாலும் அவங்கள இன்னும் ஆசீர்வதிங்க, சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறா, அதற்காக நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கும்னே தவிர ஒருபோது என்னை விட அவங்க மிஞ்சிட்டாங்க, என்னை விட மேலே போயிட்டாங்க, அல்லது நமக்கு அது அவங்க சம்பாதிச்சா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை நாம பார்க்கணும். அதை நீங்க முதல்ல புரிந்துக்கணும். பொறாமை மட்டும் நம்ம வாழ்க்கையில என்ன வரவே கூடாது. சரின்னு நாங்கள் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பொறாமையே படமாட்டேன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அது வரத்தான் செய்யும், ஆனால் நீங்கள் அதை கடிந்து கொள்ளணும். பொறாமையை கடிந்து கொள்ளணும். பொறாமையை வளர்க்க விடக்கூடாது. ஏன்னா அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகும், நம்மையும் கொள்ளும், நம்மை கொண்டு மற்றவர்களையும் கொலை செய்ய வைக்கும். அதுதான் பயங்கரமான சம்பவங்களை உண்டாக்கும். அதனால் பொறாமை என்பது சிம்பிளாக நீங்கள் நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. அது மிக மோசமான பாவம் என்பதை இங்கே உதாரணமாக உங்களை காண்பித்து கொண்டிருக்கிறேன். வேதத்தில் அது என்னென்ன பிரச்சனையை பண்ணிச்சுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அதனால் யாருமே ஏதாவது உங்களுக்கு பொறாமை இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருந்து அந்த பொறாமை என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுருங்க. அவங்கள போல வளரணுமா, அவங்கள போல நீங்கள் வாழணுமா, அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை வேணால் கேட்டுங்க. நான் எங்கள் தம்பிக்கிட்ட போய் கேட்ட போல் நீங்களும் போய் எப்படி 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் சொல்லி கொடுறான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கேட்டு அவங்களிடத்துல கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிஸ்னஸ்லேயோ பொருளாதாரத்திலையோ எல்லாவற்றிலும் நம்ம உயரணுமே தவிர பொறாமை மட்டும் நம்ம படவே கூடாது. புரியுதுன்னு அலையிலையா சொல்லுங்க. ஆமேன். அடுத்து 1 சாமுவேல் 18:6-11 வரைக்கும் வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது அவன் என்ன பாவம் செஞ்சான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் போய் சவுல் ஒரு சோம்பேறி, அவன் தைரியம் இல்லாதவன், ஒத்த வந்த யாரு கோலியாத்தை பார்த்து பயந்து போய் நடுங்கி இருந்த மனுஷன். அவங்க மத்தியில இவன் வீரனா வல்லவனா ஒரு விசுவாசம் உள்ளவனாய் கடந்து இஸ்ரவேல் தேசத்தின் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொல்லி போய் சண்டை போட்டு ஜெயித்து திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது யாரும் அவனை ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்ம ஊர் பொம்பளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் எல்லாம் ஆடல் பாடல் வந்துட்டாங்க. கட்சியில பாப்பீங்களா, ஜெயித்த உடனே முதல்ல ஆடுறது இந்த பொம்பளைங்க தான். மெட்ராஸ்ல, நம்ம ஊர்ல இல்லை, மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா டிவியில காட்டுற பாருங்க, ஒரே ஆட்டம் சந்தோஷத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லி ஆடல் பாடி ஆடினதோ ஒட்டிருந்தா பரவாயில்ல, அடுத்தது ஒண்ணு சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடி முறையா அழகா ராகம் போட்டு பாடுறாங்க. சவுலு கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அழகா பாடுறாங்க. இது யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? சவுலுக்கு. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, அதான் மகுந்த என்னாச்சு, மிகுந்த பொறாமையில எரிச்சல் ஆயிட்டான், தூண்டி விட்டாங்க. சவுலு கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000. உடனே அந்த கூட்டத்தில் சவுலு இருக்கிறாரு பாவம். அவருக்கு அந்த ஒற்றுமை பார்க்கும்போது அது 2 பேரும் ஒப்பிடும்போது, இவன் நேத்து வந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஒன்றுக்கும் உதவாதவன், இவனை ஆண்டவர் உயர்த்தினார்ன்ற எண்ணம் அவனுக்கு வர்றதில்லை. இவன் எப்படி உயர்ந்தான்? இப்போ என்னையே மீறிட்டான். அடுத்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தாவீதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது பெண்கள் சொல்லிட்டா வேண்டவே வேண்டாம், கட்டாயம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு என்ன உண்டாகுது பாருங்க. தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று அவனுக்கு இன்னும் என்ன மட்டும் கொடுக்கல, இந்த பெண்கள் கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கல, அடுத்த எலெக்ஷன்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பயமும் பொறாமையும் எரிச்சலும் அவனுக்குள்ள உண்டாகுது. இத்தனைக்கும் அவன் முதல்ல அபிஷேகம் பெற்றவன், 2வது தான் தாவீது. அந்த அபிஷேகம் உள்ள இருந்தாலோ அவன் அபிஷேகத்தை இழந்ததுனால அவனுக்கு தாவீது மேல சந்தோஷம் வரல, அவனை பாராட்ட விரும்பல, கீழே இருக்கிறவனை உயர்த்த விரும்பல, அவனை நசுக்கத்தான் பாக்குறான், அவனை கொல்லத்தான் பாக்குறான். பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரக்காரமாய் பார்த்தான். அன்னிலிருந்து அப்படியே ஒரு எதிரியா பாக்குறான். அவனை பார்த்தாலே எரிச்சல் வருது, அவனை பார்த்தாலே கசப்பாது. இவன் என்னை விட ஊழியத்தில் அப்படி நிறைய பாஸ்டர் இருக்காங்க,
இவன் என்னை விட சூப்பராக பாடிட்டானே, இவன் என்னை விட நல்ல பிரசங்கம் பண்ணிட்டானே, இவன் என்னை விட நல்லா ஊழியம் பண்ணுறானே அப்படிங்கிற கசப்பு வெறுப்பு நிறைய பாஸ்டர்ஸ்குள்ளே இன்னைக்கு இருக்குது. வளரவே விட மாட்டாங்க. நிறைய பேர் பாஸ்டரே ஆக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஊழியத்துக்கே அனுப்ப மாட்டாங்க. அவங்கள எதாவது தட்டி 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 உனக்கெல்லாம் அழைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அப்படியே அமுக்கியே வச்சுருப்பாங்க. அவங்க என்னதான் அழகாக பாடினாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, என்னதான் அழகாக பிரசங்கம் பண்ணாலும் ஒரு குறை சொல்லுவாங்க. எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று அவங்கள என்ன பண்ண முடியும், சவுண்டு சரியில்லை, நீ சரியாக தமிழ் பேசலை, அதில் இலக்கணம் சரியில்லை, நீ பேசுறது ஏதோ நீ கையை ஆட்டுறதெல்லாம் சரியில்லை, நீ மூஞ்சை காட்டுறதெல்லாம் சரியில்லை, எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொல்லி அவங்க வளரக்கூடாது, இவங்களை மேலே போயிடக்கூடாது. குற்றங்களை சொல்லி கொடுக்கறது தப்பில்லை, உண்மையாகவே இருந்து சொல்லி கொடுக்கறது தப்பில்லை. நீ இப்படி பேசு, நல்லா தெளிவாக பேச தப்பில்லை. ஆனால் நல்லா பேசியும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, எதாவது ஏன்னா வளர்ந்துடக்கூடாது, நம்மளை விட மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள், பொறாமை. அதை சிம்பிளாக நினைக்கிறோம். அதை நம்ம பெருசாகவே நம்ம எடுத்துக்கொள்றதில்ல. நீங்கள் ஊழியத்தில் பாருங்கள், அரசியலில் பாருங்கள், எங்கே பாருங்கள், அவனை மடக்கி ஒடுக்கி அடுக்கி அல்லது அவனை க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர மேலே வர விடவே மாட்டாங்க. அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், பொறாமை. பொறாமை வந்துச்சுன்னா நீங்கள் யாரையும் உயர்த்தவே மாட்டீங்க, ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்க. அது உங்களுடைய சார்ந்த ஒரு தொழிலோ, உங்களை சார்ந்த ஒரு ஊழியமோ, உங்களை போல ஒரு காரியத்தை இன்னொரு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணவே மாட்டோம், ஹெல்ப் பண்ணவே மாட்டோம், ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் நல்லா தெரிந்து கொள்ளணும். அதனால தான் இயேசு அவர் ஒரு போதகராக இருந்தா, ஆனால் அவர் நிறைய போதகர்களை உருவாக்கினா. என்ன நீ விசுவாசிதான், என்னை விட நீ என்ன பண்ணுவேன், பெரிய விஷயம் பண்ணுவேன் போப்பா அப்படின்னாரு. அது போலத்தான் நாம் இருக்கணும். நம்மை பின்பற்றுகிறவர்கள் நம்மை விட பெரிய ஊழியம் செய்யணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஆட்களாக மாறணும். அவங்க திறமைகளை நம்ம தூண்டி விட்டான் பாருங்கள், நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நம்ம தேசத்தில் ஆசீர்வாதம் வராத காரணமே என்ன தெரியுமா? ஒருத்தன் உயர்ந்தா இன்னொருத்தனை உயர்த்துவதே கிடையாது, ஒருவன் வளர்ந்தா இன்னொருவனை வளர்ப்பதே கிடையாது. தான் மட்டும் உயர்ந்து கொண்டு போகணும், மற்றவங்களெல்லாம் தள்ளி விடணுன்ற எண்ணம் நமக்கு பொறாமை தேசத்தையே கெடுக்கிறது. இந்த நண்டு இருக்கு பார்த்தீங்களா, நண்டு. இந்த நண்டு எல்லா ஃபாரின்ல ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாங்களாம். வெள்ளைக்காரன் வந்து நிறைய பறவைகள் இதெல்லாம் இங்கிருந்து பேக் பண்ணி கொண்டு போயிருக்கிறான். கொண்டு போகும்போது எல்லாத்துக்கும் மேலே மூடி போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான்? மூடி போட்டிருக்கிறான். இந்த நண்டு உள்ள டப்பா வச்சுட்டு அதுக்கு மூடி போடல. அப்போ ஏர்போர்ட்டில் போகும்போது கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பறந்து போயிடும் ஓடி போயிடும், நீ எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிற, இந்த நண்டு டப்பா மட்டும் நீ ஏன் திறந்து வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்களாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே ஒரு நண்டு மேலே ஏறுனா இன்னொரு நண்டு கீழே இழுத்துரும். என்ன பண்ணிடும்? மேலே ஏறிச்சுன்னா கீழேருந்து ஒன்று இழுத்துரும். ஒரு நண்டு வெளியே போக இன்னொரு நண்டு என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஆனால் இதுக்கு மூடிய வேண்டான்னு ஆரம். அது போல தான் நம்ம ஆட்கள், ஒரு ஆள் அப்படியே உயர்ந்தா டப்புன்னு கீழே இழுத்துருவான், கீழே இழுத்துருவான். அது என்ன பண்ண முடியாது, யாரும் வளரவே, தானும் வளர மாட்டான், தன்னோடு இருக்கிறவங்களே வளர விட மாட்டான். முயற்சி செய்து அது மேலே வந்தாலும் இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இழுத்துருமா. எத்தனை காரியங்கள் இருக்கு. நம்ம கீழே இழுக்கிறவர்கள் அல்ல, நாம் தோள் கொடுத்து ஏணிகளாய் இருந்து அவங்களை மேலே ஏற்றி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். நம் மூலமா அநேக உயர்ந்த நிலைக்கு போகிறவர்களாய் நம்ம செயல்படணும். நம்ம மூலமா நிறைய பேர் நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும், உயரணும், அவர்கள் பெரிய ஆட்களாக இருக்கணுன்றதை நம்ம முதல்ல நம்ம விரும்பினாதான் நன்மையானதை நாம் செய்ய முடியும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பான். ஆனால் நீங்கள் அந்த உயர்ந்த எண்ணம் உடையவர்களாய் நம்ம மாறணும். அதனால இங்க சவுல் தாவீதை என்ன பண்ண பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. பார்த்தீங்களா? உடனே பொறாமை வந்தோடனே யார் வந்துட்டான்? பிசாசு வந்துட்டான் பாருங்க. அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல. யாரு? சவுல். நம்ம தாவீது அண்ணனாவது என்னென்னமோ பண்ணாரு, ஆனா அவரு ஒண்ணுமே பண்ணல, பொறாம தான் பட்டாரு. ஆனா என்ன வந்துச்சு? பிசாசு வந்துருச்சு பாரு. உள்ள வந்துட்டான், பேய் உள்ள வந்து உட்காந்துட்டான்.
அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இவன் மறுபடியும் அங்க போய் தாழ்மையா உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி கிட்டார் வாசிச்சு அப்படியே பாட்டு பாடி அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆண்டவரையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்ப சவுல் கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கிறான். அப்பொழுது சவுல் தாவீதை சுரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். பாருங்க, ஈட்டி அப்படியே எறிகிறான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பித்தான். ஒரு தடவை குத்தினால நம்ம ஓடிடுவோம். ஆனாலும் இவன் தாழ்மை அவனுக்கு வேலைக்காரனா இருக்கிறனால அங்கேயே இருந்து கிட்டாரை வாசிச்சுட்டு இருக்கிறான். பாருங்க, நம்ம ஒரு தடவை குத்தினா விட்டுருவோமா? பாடிட்டு இருக்கிறான். மறுபடியும் 2வது தடவை குத்துறாரு. அது என்ன ஆகுது? அவனுக்கு தப்பினான். 2வது தடவை அது குத்தல. ஏன்னா யோசேப்பு போலவே தாவீது மேல ஆண்டவருடைய கிருபை அவன் கையில ஒப்பு கொடுக்கல. காயின் கையிலே ஆபேல் மரித்து போனது போல இந்த யோசேப்பையோ தாவீதையோ அவங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. கிருபை அவங்க மேல இருந்ததுனால அவன் தப்பு வைக்கப்பட்டான். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அவனை துரத்தி கொலை செய்ய முயற்சி பண்ண உங்களுக்கு தெரியும் வேதத்தில். அவனை ஓட விரட்டினான். இத்தனைக்கும் அவனுடைய மருமகன் தான். பொறாமை பார்த்தீங்களா? மருமகனை கூட என்ன பண்ணுறது, விட மாட்டேங்குது. அவனை கொன்னா தன் மகள் விதவை ஆய்விடுவாளேங்கிற ஒரு எண்ணம் கூட ஒருத்தருக்கு இல்லை. அந்த பொறாமை எவ்வளவு அதிகமாக போகுது பாருங்க. மருமகனையே கொல்றதுக்கு அளவுக்கு இந்த பொறாமை வேலை செய்யுது. புரியுது? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதனால் யாரும் பொறாமப்படாதீங்க. நிறைய மனைவிகளில் புருஷனையே கொள்றாங்க பார்த்தீங்களா? நிறைய புருஷர்கள் மனைவியே கொள்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த பொறாமை தான் வருது. பொறாமையில தவறு. பொறாமை என்னங்க எரிச்சல் வரும்போது அது கடைசி நிலைக்கு எங்கே கொண்டு போய் விடுதுன்னா அப்படியே ஈட்டி எரிந்து அவன் கொண்டுடலாம். இவன் இருந்தால் நமக்கு இடைஞ்சல், இவன் இருந்தால் நமக்கு டிஸ்டர்ப், இவன் நமக்கு என்னதான் சொன்னாலும் இவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான், இவனை பாராட்டி கொண்டே இருக்கிறாங்க, ஜனங்க இவன் மேலேயே நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க, இவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருகிற ஒரு சாத்தான் எதுனா மற்றவர்கள் மீது நாம் பொறாமை கொள்வது தான். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதனால் மற்றவர்கள் வாழ்வதற்கு நம்ம காரணமாக இருக்கணும். இவங்க கொடுத்த ஐடியா நான் நல்லா இருக்கிறேன், இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் நல்லா இருக்கிறேன், இவங்க பண்ணாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம செய்யணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. எங்கள் ஊரில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதை சீக்கிரமாக நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். என்னோடு கூட இருந்த என்னுடைய சித்தப்பா மகன், அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்துட்டார். அந்த நாட்களில் 10வது பாஸ் பண்ணால் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கலாம். 10வது பாஸ் பண்ணால் டீச்சர், ஆனால் 250 மார்க் எடுக்கணும். என்னுடைய தங்கச்சி 230 மார்க் தான் எடுத்திருக்கிறான். 2வது தங்கச்சி கிடைக்கல. அப்போ அது என்னன்னு எங்கள் அப்பா வாத்தியார், ஆனால் அவருக்கே அது தெரியல. ஆனால் நான் சொன்ன அந்த பையனுடைய அப்பா போஸ்ட் மாஸ்டர், அவரு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, உன் பொண்ணை டீச்சர் ட்ரைனிங் அனுப்பலையானா ஒரு 20 மார்க் பத்தலடா, அவர் 230 எடுத்திருக்கான். ஆட இது விஷயம் உனக்கு தெரியலையா? மறுபடியும் ஒரு நல்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இப்போ வந்திருக்கு, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒரு பாடத்தை எழுத சொல்கிறா, அதில் அவள் 50 மார்க் எடுத்துட்டானா டீச்சர் ஆயிடலாடா அவன் பொண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கே புரியுது. போய் அவர் பாடத்தை எழுத வைத்தார். அவன் பாஸ் பண்ணான். 250 மார்க் தாண்டிச்சு. கவர்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங்கு முடித்து இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறா. சிறுமகை, இந்த பக்கம் புளியம்பட்டி, இங்கெல்லாம் ஊழி செய்கிறா. 1 லட்சத்துக்கு மேலே இன்றைக்கி சம்பளம் வாங்குறான். அப்போ அந்த ஐடியா பார்த்தீங்களா? அந்த சின்னதை சொன்னார். இன்னைக்கு ஒரு குடும்பம் உயர்ந்து இருக்கிறது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. பொறாமப்படக்கூடாது. மார்க் எடுத்துட்டாங்களே பொறாம கொடுக்காது. இவங்க மார்க் எடுப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகள் நாம் இருக்கணும். இன்னைக்கு அது எவ்வளோ, இன்னைக்கு நாங்கள் மறக்காம இந்த பிரசங்கத்தில் நான் அவரை குறித்து சொல்றேன்னா அவர் செய்த நன்மை, அவர் செய்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். புரியுது உங்களுக்கு? அதில் நம்மை குறித்து நல்லதாக 4 பேர் பேசணும்னா நமக்கு தெரிந்த ரகசியங்களை, சீக்கிரட்டு வளர்ச்சிக்கான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியமானது. அதனால் யாரை கொண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பொறாமைப்படாதீங்க. சவுல் பொறாமைப்பட்டான், அவனை அழிந்து போனான். ஆனால் தாவீதையோ கர்த்தர் கடைசி பரியந்த உயர்த்தினார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா வழி தவறி எங்க போயிட்டாங்க? ராஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏரோது ராஜா வீட்டுக்கு. யார்? இயேசு பிறந்திருக்கிறான்னு வேற சொல்லிட்டாங்க. பாருங்க, இயேசு இப்பதான் குழந்தையா பிறந்திருக்கிறாரு.
அவர் வளர்ந்து பெருசாகி ஒரு 30-40 வருஷம் 50 வருஷத்தில் அவர் ராஜாவாக வரக்கூடாதுன்றத இப்போவே திட்டமிடுறான் பாருங்க. எத்தனை கால தரிசனம் பாருங்க. இயேசு 30 வயசு ஆகும்போது இந்த ஏரோது இருப்பாரா செத்து போவாரானே தெரியாது. குழந்தை மேலேயே என்ன வருது? பொறாமை வருது பாருங்க. இந்த குழந்தை வளர்ந்து எருசலேமின் ராஜாவாக வரப்போறாரா, இப்போவே அது என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணுன்ற திட்டம் வருது பாருங்க. எங்கேருந்து வருது? பொறாமைன்ற எண்ணம். போய் வந்து சொல்லுங்கன்றான். ஆண்டோடைய கிருபில் அவங்க தேவத்தை சொல்லி வேறு பக்கமாக போயிட்டாங்க. ஆனால் உடனே அந்த ராஜா என்ன பண்ணான்? அந்த சம்பவத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த ராஜா உடனே 3 வயதுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன பண்ண சொன்னான்? இப்போ அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுதை நினச்சி பாருங்க. 3 வயசுக்கு பிறந்த குழந்தைங்க அத்தனையும் வெட்டி கொண்டாங்க, அத்தனையும் கொன்று போட்டாங்க. எங்கிருந்து வருது? பொறாமையிலிருந்து. உயிர்கள் அநியாயமாக போகுது, காரணம் இல்லாமல் சாகுறாங்க, காரணம் இல்லாமல் கொலை நடக்குது. ஏரோது ராஜா இயேசு ராஜாவா வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கொலை உண்டானது காரணம் அவன் இயேசு பிறந்தது குறித்து ஒரு பொறாமைப்படுகிறான். புரிதுன்னு அல்லையே சொல்லுங்க. அதனால பொறாமை என்பது ரொம்ப டேஞ்சர். அது கொலைக்கு கொண்டு போய் விடுகிற பாவம். கடைசியா சங்கீதம் 106:16 வாசிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார். யாரு? அவங்க வழி நடத்தின அவங்க விசுவாசிங்களே தான். அதுக்கு தான் நான் கோட்டு போட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பொறாமை வருதுன்னு கேட்டேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். அவங்கள தான் வழி நடத்துறாங்க, அவங்கள தான் சோரம் கஷ்டப்படுறாங்க. ஆனா மோசேயோ ஆரோனை பார்த்தா அவங்களுக்கு என்ன வருதா? பொறாமை வருது, பொறாமை வருது, பொறாமை வருது. அதனால தான் யாரும் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அது விசேஷமாக உங்கள் பாஸ்டம்மா பார்த்து உங்களுக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக பாருங்க, அந்த இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் போய் எடுப்பதில் சாதாரண டேஞ்சரஸ் காரியம். அது மிக டேஞ்சரஸ் காரியம். அது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனாலும் துணிகரமாக கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயப்படாமல் போய் அதை ஜெபித்து தண்ணி தெளித்து அதை எடுத்து போட்டு வரணும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த குடும்ப பரலோகம் வரணுன்றதுக்காக தான் நம்ம செய்கிறோம். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஊழிய குடும்பத்தின் மேலெல்லாம் பொறாமை கொள்ளும். மோசே மேலும் பரிசுத்தமானு ஆண்டவர் சொல்ல கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலே என்ன பண்ணுறாங்க? பொறாமைன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? பொய்யா பேசுவாங்க, அவங்க பற்றி அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க மோசே. அதனால்தான் உங்களுடைய வாய்க்குள்ள உங்கள் அதிகாரிகள், உங்களை மேலே இருக்கிறவங்க, அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நேசிங்க, அவங்கள குறித்து நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருங்க. பொறாமைன்ற பாவத்தை எடுத்து போடுவோம். சரின்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த பொறாமை எதை கொண்டு வருகிறது என்பதை மட்டும் நம்ம சொல்லி நம்ம வசனத்தை மட்டும் படிங்க சிஸ்டர். பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க ஒரே நிமிஷத்தில். நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை இருந்தீங்களும் உங்களுக்கு என்ன ஆகும்? எலும்பு உருக்கிட்டே போகும். ஏன்? உங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் பொறாமைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அண்ணன் வீடு மேலே வீடு கட்டிகிட்டே இருப்பான். அக்கா தங்கச்சி மேலே நீங்கள் பொறாமைப்பட்டீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? எலும்பு உருக்கிட்டே இருக்கும். எதுக்கு வம்பு நமக்கு? அவங்க கட்டின என்ன கட்டல என்னன்னா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். நம்ம அவன் வளரணுமே தவிர அந்த பொறாமைப்பட்ட நம்ம வாழ்க்கையில் எலும்புருகி கஷ்டம் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அடுத்தது நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்க தக்கவன் யார்? பொறாமை வந்துச்சுன்னா அவன் முன்னாடி நிற்கவே முடியாதுன்றாங்க. அது முன்னாடி நிற்கவே முடியாது, அவன் பயங்கர கொடூரமானவனை மாறிடுவான் அப்படின்றாரு. பிரசங்கி 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், மனுஷப்படுற எல்லா பிரயாசமும், பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அப்படின்னு என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பணம் சம்பாதித்து வீடு கட்டி அவங்க கார் வாங்கி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்கள பாக்குறவங்கள எப்படி பாக்குறாங்களா? அவங்கள பொறாமையின் கண்களால் பாக்குறாங்க. இது எனக்கு மாயையும் மன சஞ்சலம். ஏன்டா அவங்கள பொறாமப்படுறேன்? அவங்க படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பொறாமை எதுக்கு? அது சஞ்சலமா இருக்குது அப்படின்னு பிரசங்கியார் சொல்ற. அந்த அம்மை பார்த்து மற்றவங்க சஞ்சலப்படாதபடிக்கு அந்த பொறாமை என்ற குணத்தை முதல்ல எடுத்து போடுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. பொறாமை மிக மிக டேஞ்சரானது. அதான் இப்போ தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, மனுஷனுடைய பொறாமையின் கண்களுக்கு என்ன விலக்கி காத்தருளுவான். அவங்க அப்படியே பொறாமையை நம்மளை பார்த்தா நமக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடும், வியாதியே வந்துடும்.
மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை உண்டாக்குற அந்த கண்ணு மிக மிக மோசமானது. அது போல நாமும் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமையே படக்கூடாது. ஆமென். அடுத்தது பிரசங்கி 9:6. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. பொறாமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிலுமே என்ன இல்லை, பங்கில்லை. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், உங்கள் கைகளையும் உங்க கால்களை நான் கழுவுலன்னா என்னிடத்துல உங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்னாரு. பேதுரு சொன்னார், ஆண்டா அப்படின்னு என்னை குளிச்சு விட்டுருங்க. நான் எங்க இருந்தேன், தலையில இருந்தேன், அப்படியே என்னை குளிச்சிருங்க ஆண்டவர், என்ன பங்கு இல்லைன்னு ஒன்று. ஆண்டவர் சொல்லலே, நீ பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், உன் காலை மட்டும் கழுவுனா போதும், காலை காட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய தாழ்மை உள்ளவன் மாதிரி அப்படி பண்ணான். ஆண்டவர் காலை காட்டுறா ஒழுங்கான்னு சொல்லி காலை கழுவி அவனுக்கு பங்கை கத்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆபோஷன் எடுக்கிற நம்ம எல்லாருக்கும் கத்தர் அவரிடத்துல என்ன கொடுக்குறாரு, பங்கை தருகிறார். அதனால யாரை கொண்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, பொறாமை மட்டும் படவே படாதீங்க. புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. பொறாமை நமக்கு வேண்டிய, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிலைத்து நிற்க போறதில்லை. எல்லா அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பாருங்க 2 நாளில் கோடிக்கணக்காக எரிஞ்சு போச்சு. உலகத்தில் இருக்கிற பணக்காரங்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதில் பெருமைப்படுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. பெருமை எருமைக்கு புல் ஆகுமான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பெருமைப்பட்டாத எருமைக்கு புல்லுக்கு கூட அது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பெருமை என்ற பாவத்தை நாம் நம்மை விட்டு தள்ளி வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க 4:2, நீங்கள் இச்சித்தும் ஆசைப்பட்டோம், உங்களுக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தோம் அடையக்கூடாமல் போகிறீர்கள். பாத்தீங்களா எவ்வளவு பொறாமை இருக்குது. நீங்க கொலை செய்து பாக்குறீங்க, மற்றவங்களை என்னென்னமோ பண்ணி நம்ம மேல வரணும்னு பாக்குறீங்க, ஆனா அதெல்லாம் உங்களால அடையாம போக முடியல. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி, அதனால சண்டை யுத்தமும் பண்றீங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்க பொறாமைப்பட்டு அவங்க கூட போராடிட்டு இருக்கனால ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம், அதை விட்டுட்டு நீ ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் தரேங்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீ இன்னொருத்தனோட போட்டு பொறாமப்பட்டு நீ கஷ்டப்பட்டு நீ அழியிறதை விட நீ ஜெபம் பண்ணு பான்றாரு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லைன்னா கிடைக்கிறது இல்லைன்றாரு. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே அவங்கள போல என்னையும் ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அவனை அழிச்சிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்றது தான் தப்பு. அவங்கள போல எனக்கும் கொடுங்க ஆண்டவரே, அவங்கள போல எனக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, அவங்கள போல எங்க தொழில் அப்படி ஜெபம் பண்ண தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவனெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் மட்டும் தான் இருக்கணும் ஆண்டவரேன்னா எப்படி நடக்கும் பாருங்க. அதைத்தான் சொல்ல நீங்க ஜெபம் பண்ண. கடைசியா 1 பேதுரு 2:2 வரைக்கும் வாசிங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் என்ன வந்துருச்சு, பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் ஆவியில வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, இன்றைக்கு நம்மெல்லாம் புதுசா பிறந்த ஒரு குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய இது களங்கமில்லாத வேத வசனம் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. பைபிள் வசனத்தின் மேல வாஞ்சையா இருங்க. மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், நம்மெல்லாம் மனுஷனால் தள்ளப்பட்டது, ஆனா நம்மெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, நம்ம இயேசுவை போல ஜீவனுள்ள கற்களை போல நம்மை மாத்திட்டாரு. ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் நம்மை கொண்டு ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையா இந்த சபையை கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எல்லாம் ஒரு நல்ல ஜீவனுள்ள உயிருள்ள உயிரில்லாத கல்லுல சர்ச்சை கட்டி இருக்கிறோம். உயிருள்ள இந்த கல்லுகளினாலே கர்த்தர் அவருக்காக ஒரு மாளிகையை கட்டி கொண்டு இருக்கிறார். அதுல ஏற்ற தாழ்வு இல்லை. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ சின்னவன், அவங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே ஒற்றுமையாய் சகோதரிகளாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மனவாட்டிகளாக இருந்து நாம அந்த மாளிகையாக இந்த சபையை கட்டி எழுப்புங்க. பொறாமை, போட்டி, வஞ்சகம், பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் உங்களுக்குள்ள வேண்டாம். ஒருவர் நீங்கள் நேசித்து அன்பாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புங்க. கர்த்தர்
நமக்கு கட்டளையிடுகிறார். புரிந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. பாசமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நம்ம திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்துச்சோம். Thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்திக்கு நேராய் நம்மை தாழ்த்தலாமா? கடந்த நாட்களில் பெருமை என்ற பாவத்தை குறித்து பார்த்தோம். பெருமையை ஒழித்துவிட்டு தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை குறித்து பார்த்தோம். அதை நம்மை விட்டு ஒழித்து விட்டு கீழ்ப்படிதல் ஆவியை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கும் பெரியோர்களுக்கும் எல்லாருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்று பொறாமை என்ற பாவத்தை நம்மை விட்டு அகற்ற நம்மை அர்ப்பணிக்கலாம். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவலாம் இருந்தால் நமக்கு அது மரணம்தான், அது வியாதியை தான் கொண்டு வரும். எனவே இப்படிப்பட்டதை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு தேவ சபையாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜீவனுள்ள கற்களாக வெளியேற பெற்ற மாளிகையாக நாம் ஒருவருக்கொருவர் நாம் கட்டப்படணும். சபையில் பார்க்கிறோம் ஒருவர் மீது ஒரு பொறாமை. ஏன்னா வெளியே மற்றவர்களுக்கு அப்படி நம்ம டீச் பண்ண முடியாது. அந்த சத்தியம் வெளியே இருக்க ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சத்தியத்தை கர்த்தர் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவரை நீங்கள் ஒருவேளை இதை தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லுது. காயின் மீது ஆபேலுக்கு எவ்வளவு பொறாமை, அது கொலையை கொண்டு வந்தது என்று பார்த்தோம். தேவனை விட்டு தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சகோதர சிநேகத்தை தேவன் விரும்புகிறார். ஆபேலுக்கு அன்பு காயின் மேல இருந்தது, ஆனால் காயினுக்கும் அந்த அன்பு இல்லை. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தவறு செய்திருக்கலாம், ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு அது நிமித்தம் பிரிவினைகள் உண்டாகியிருக்கலாம். ஆனால் ஆண்டோட கர்த்தருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் என்னுடைய சகோதரி இடத்துல நான் அப்படி ஒரு பொறாமையோடு எரிச்சலின் ஆவியினாலே நான் அவர்களை தள்ளி ஒதுக்கி வைத்திருந்தா என்னை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவ அபிஷேகம் இந்த காலை வேளையில் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. மற்றவர்களோடு ஐக்கியமாக இருக்க பழங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஐக்கியத்திலே முன்னேறணும். கர்த்தர் ஒரு மனதை விரும்புகிறார். ஒரு மனதின் ஆவியை நமக்குள்ளே தர வாஞ்சியா இருக்கு. நாம தான் சரி, நாம எல்லாம். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சபையில் சொன்னாங்க, நான் போய் மன்னிப்பு கேட்டேன், வருஷம் முதல்ல போய் சாரி கேட்டேன், பேசினேன், ஆனால் அவங்க என்னோட பேசல. நம்ம சபையிலே சொல்லவங்க இருக்கா. அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை. அவர்களுக்கு இவர்கள் மீது ஒரு எரிச்சல். இவங்க முன்னேறிட்டு போறாங்களே, இவங்க எல்லாவற்றிலும் இருக்காங்களேன்னு அந்த எரிச்சல் தான். ஆண்டவர் சொல்லுங்க, அப்படிப்பட்ட எரிச்சலை என்னை விட்டு நீக்குங்கப்பா. அந்த குணம் என்னிடத்துல இருந்தால் என்னை ஒரு விசை பக்குவப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவர். அதற்கு தானப்பா உங்க வார்த்தை எங்கள் காதுகளில் விழுகிறது. எங்களுக்குள்ள நீர் ஆவியானவர், நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து எரிச்சலாக கூடாது. ஏனென்றால் இந்த வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்குணமும் உண்டு. வைராக்கியம் பாராட்டக்கூடாது. பொறாம வந்தால் பேச மாட்டோம், எரிச்சலை நிமித்தம் பேசுவதில்லை. அவர்கள் பேசினாலும் திரும்பி கொண்டு போவோம். நாம இது நிமித்தமாக கலகமும் துர்குணங்கள் தான் நம்முடைய இருதயத்தின் மேல் இருதயம் நம்மை பாரப்படுத்தி கொண்டே இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட பொறாமை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சகோதரனிடத்திலோ, பெற்றோரிடத்திலோ, கணவன் மனைவி இருவரிடத்திலோ, அல்லது பிள்ளைகள் மீதோ, அல்லது என்னுடைய சக ஊழியர்கள் மீதோ
வேலை செய்கிற ஸ்தலத்திலோ எஜமான் மீதோ அல்லது தொழில் செய்கிற தொழிலாளிகள் மீதோ அப்படிப்பட்ட எரிச்சல் எனக்கு இருந்தா இப்பொழுது என்னை ஒரு விசை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. ஓ தேவாவியானவன் நம்மதில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு விசை நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya, thank you Jesus. யோசேப்பை குறித்து பார்த்தோம், மொர்தெகாய் ஆமானை குறித்து பார்த்தோம், சவுல் தாவீதை குறித்து பார்த்தோம். மொர்தெகாய்க்காக வைக்கப்பட்ட, ஆமானுக்காக வைக்கப்பட்ட அந்த தூக்கு மரம், அவன் ஆமான் அதிலே சிக்கினான். ஏன்னா அவனே அது சதியானான், அவன் ஆயத்தம் பண்ணினான், அவனே அதுக்குள்ளாய் விட வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. ஆனால் கடைசியிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் உங்க இடங்கள்ல, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, ஆமான் எழும்புகிறானோ, நீ மொர்தெகாயாய் தேவனை பற்றி கீழ்ப்படிந்து பொறாமை இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் தேவ திட்டத்தை நீ நிறைவேற்றி கொண்டிருந்தா போதும். அவனே சிக்குவான், ஆமானே சிக்கினது போல. ஹalleluya, எல்லாவற்றும் உனக்காக கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாய் ஓடி போவார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு போவான். உங்களுக்கு விரோதமாக எழும்புகள் அவங்க 7 வழியாக சிதறடிக்கப்பட்டு போவாங்க. அவங்க உங்க மேல பொறாமை இருந்தால் அவங்களுக்காக இப்போ வேண்டிக் கொள்ளுங்க. அப்பா, என் மீது பொறாமைப்பட்டு என்னை குறித்து தூர ஆலோசனை கொடுத்து என்னை எவ்வளவு கீழ்படுத்தணுமோ அந்த அளவுக்கு எனக்கு அப்படி காரியங்களை செய்கிறாங்களே, தயவாய் அவர்களுக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் 1000 மடங்கு உங்கள் வருமானங்கள், உங்கள் ஸ்தலம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சவுல் தாவீது இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் மிகவும் அருமையான செய்தி. அநேக உதாரணங்களை கொடுத்து தேவன் நம்மை இந்த காலை வேளையில் வெளிப்படுத்தினார். சவுல் எவ்வளவு எரிச்சல் தாவீது மீது இருந்தது. ஆனா தாவீது சொல்ற, நீ என்னை சவுல் சொல்றார் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சவுல் அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஏனென்றால் தாவீது தெரிந்து கொண்டது, சவுலின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று தன்னுடைய கையிலே கிடைத்தாலும் அந்த சவுலை கொன்று போடாமல் அவனுக்கு ஜீவன் தப்ப விட்டபடியினாலே கர்த்தர் தாவீதின் பக்கம் இருந்தார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ பாடினார்கள். அவ்வளவு ஒரு புகழ்ச்சியோடு தாவீதோட ஆட்சியை பார்க்கிறோம். சமஸ்த இஸ்ரவேலரையும் தாவீது ஆண்டார். ஏனென்றால் தாவீதுடைய நற்குணங்கள், நற்கிரியைகள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. ஒரு நாளும் தன்னை கொல்ல வந்த சவுலின் மீது அவர் பொறாமப்படலை, எரிச்சல் அடையல. அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீதை போல நாம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஊழியர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. ஏன்னா ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் ஊழியம் செய்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, அவர் ஆண்டவர் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற. எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஊழியராக இருக்கட்டும், எந்த ஊழியராக இருந்தாலும் அவர்கள் மீது ஜெலஸ் ஆகக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து சந்தோஷப்படணும். அநேக ஊழியர்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியர் கூடுகளை கேட்கும்போது நாங்கள் கேட்பதுண்டு, தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் வளருவதை கண்டு உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொரு ஆத்துமா
வரும்போதும் கர்ப்ப வேதனைப்பட்டு அவர்களை கொண்டு வருகிறோம். அவர்கள் வாழ்வதற்காக வளர்வதற்காக நாங்கள் ஜெபம் செய்து எத்தனையோ முறை அவர்களுடைய உயர்வை எங்கள் கண்கள் கண்டு அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் அவர்களோ எங்கள் மீது நாங்கள் ஒரு நன்மையை பெறும்பொழுது அது மறைக்கப்படுவதல்ல, தெரிவிக்கும் போது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று சொல்லுவதுண்டு. அந்த பொறாமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வளரட்டும், ஊழியர்கள் வளரட்டும், விசுவாசிகள் வளரட்டும். இது நிமித்தம் தேவ ஜனம் தேவ சந்ததி வளரட்டும் இந்த பூமியில. அப்பதானே ஒரு பெரும் திரளை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு மன ஒற்றுமை இருந்தால் தானே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த பொறாமை என்பது அது எலும்புருக்கி என்று பார்க்கிறோம். அது எலும்புருக்கி. என்னதான் சாப்பிட்டாலும் பொறாமப்பட்ட சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு எரிச்சல் அவனுக்கு எரிச்சல், அதனால தான் உடம்பே வரமாட்டேங்குதுன்னு உலகத்தில் சொல்லுவாங்க பாரு. நமக்கு அந்த எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம். நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்த மனதை நம்ம கேட்கலாம். நல்ல இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா என் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கட்டும்ப்பா, அதுதானப்பா ஜீவன், அதுதானப்பா சுகம், அதுதானப்பா ஆரோக்கியம். என் இருதயத்தை நீங்கள் சிறப்படுத்துங்க. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. இந்த இருதயமும் இந்த மைண்டு தான் எல்லாவற்றையும் சிந்தித்து பாவத்தின் மீது பாவத்தை கொண்டு நம்மை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. என்னுடைய இருதயத்தை சொஸ்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, குணமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா என் இருதயம் குணப்படட்டும், என் இருதயம் குணப்படட்டும் அப்பான்னு சொல்லுங்க. தேவன் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களை குணப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா பெருமையின் ஆவிகளும் ஒழிந்தது, கீழ்ப்படியாமையின் ஆவிகள் ஒழிந்தது, பொறாமையின் ஆவிகள் ஒழிந்தது. ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றிலும் நமக்கு பங்கில். தேவனுடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். நம்முடைய தேவ வசனத்தை வாசித்தாவே போதும், அதன்படி நடந்தாவே போதும். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலவாய், கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோடிச்ச போல உன்னை மாற்றுவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஓ நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய், தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுவாய். என் பிள்ளை, என் மகன், என் மகள் இன்னார் என்று அழைக்கப்படுவாய். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயராயிருப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாம் நம்பினவர் அவர் ஒருவரே, நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரமே. ஆண்டவரே நீர் போதும்பா, நீர் ஒருவர் போதும். உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை 100 மடங்கு செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செய்யுங்க. நீங்க சொல்றத 100 மடங்கு நான் கேட்கிறேன்ப்பா. ஓ உமக்கு கீழ்ப்படுகிறேன், என்னிடத்துல பெருமையை நான் எடுத்து போடுறேன், எனக்கிட்ட இருக்கிற பொறாமையை நான் எடுத்து போடுறேன்ப்பா. நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஓ நான் முயற்சிக்கிறேன்ப்பா, நான் என் இருதயத்தில் நினைக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவனுடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறித்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு. ஓ ஜீசஸ், டச் ஜீசஸ், டச் ஜீசஸ், டச் ஜீசஸ், டச் ஜீசஸ், டச் ஜீசஸ். தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்குங்க, நீதியின் மேல் நீதி செய்யட்டும், உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கட்டும். இந்த ஒரு விசை ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கீங்க ராஜா. எங்களுடைய குணத்தினாலே, எங்களுடைய இருதயம் கழுவப்படாத, எங்களுடைய இருதயம் குணமாக்கப்படாததினாலே எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க புதிய புதிய காரியங்களை எங்களுக்கு விளக்கி தரீங்க ராஜா. அதன்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்கப்பா.
தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. விசேஷமா இந்த நாளிலே கூட ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் வந்திருக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பத்தையும் ஆண்டவரே ரசத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திருக்கீங்க என்று அறிந்து கொள்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே எல்லாவற்றும் உமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அதை நாங்கள் புசிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க, பானம் பண்ண எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. அதை ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு புது ஜீவன், எங்களுக்குள்ளாய் ஒரு புதிய கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு மனமாய் நாங்கள் ஏக சிந்தையாய் செயல்பட உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் இந்த சேவூர் பகுதியிலே நாங்கள் கட்ட கர்த்தர் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் ஆவி எங்களுக்குள்ளாய் பரவட்டு ராஜா. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். செய்தி கொடுத்த தாசன் இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.